குறைஞ்சிட்டு இருக்கிற சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் டாடா பஞ்சை டேக் ஆன் பண்றதுக்காகவும் மாருதி சுசுகி இக்னிஸ்க்கு கிடைச்சிருக்கிற பெரிய பிரைஸ் கட். ஓலா நிறுவனம் எலக்ட்ரிக் 4-வீலர் தயாரிப்பிலிருந்து பின் வாங்கியிருக்கிறது. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஹியூண்டை கிரெட்டா லான்ச் ஆகி 6 மாதத்துக்குள்ளாவே 1 லட்சம் கார்கள் விற்பனையாயிருக்கிறது. மற்றும் நிசான் எக்ஸ்ட்ரைல தொடர்ந்து மேக்னைட் ஃபேஸ் லிப்டும் கூடிய விரைவில் வெளியாக இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் கடந்த வாரம் நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கடந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய மைக்ரோ எஸ்யூவியான இக்னிஸ்க்கு புதிய ரேடியன்ஸ் எடிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல அடிஷனலா வீல் கவர்ஸ், டோர் வைசர், குரோம் ஹைலைட்ஸ் மற்றும் டோர் கிளாடிங் போன்ற விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. குறிப்பா பேஸ் வேரியன்ட்ல இப்போ கரண்டா விற்பனை ஆயிட்டு இருக்கிறத விட 35,000 ரூபாய் விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா இக்னிஸோட ரேஞ்ச் வெறும் 5.49 lakhsல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இக்னிஸ் கிட்ட 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் ரிஃபைன் பெட்ரோல் இன்ஜின் இருக்கு. இது இந்த என்டையர் செக்மெண்ட்லயே மிக குறைவான விலையில கிடைக்கிற 4 சிலிண்டர் இன்ஜின் ஆகும். இதன் காரணமா டாடா பஞ்ச் மற்றும் எக்ஸ்டர் போன்ற கார்களோட பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் மாருதி சுசுகியோட இந்த இன்ஜின் காரணமாக. ஏற்கனவே மாருதி இக்னிஸ் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் காரா இருந்துட்டு வருது. இப்போ இந்த விலை குறைப்பின் காரணமாக இன்னுமே ட்ரூலி வேல்யூ ஃபார் மணி காரா தெரியுது. ஓலா நிறுவனம் 2-வீலருக்கு பாப்புலர் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 2022ல ஏற்கனவே எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காரை லான்ச் பண்ண போறதாகவும் இது 500 கிலோமீட்டர் ரேஞ்சோட 0 to 100 கிலோமீட்டர்ஸ் வெறும் 4 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த காருக்கான வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்துல ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. 2-வீலர்ஸ்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண போறதாகவும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ண போறதுக்காகவும் இந்த 4-வீலர் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. சிட்ரோயின் நிறுவனம் டாடா கர்வுக்கு காம்படிஷனா இப்போ பசால்ட் கூப்பே எஸ்யூவியை லான்ச் பண்ணவிருக்காங்க. இப்போ அபிஷியலா அவங்களுடைய டிசைன் ஹைலைட்ஸ் மற்றும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த கார் லான்ச் ஆகவிருக்கு. பட் டாடா கர்வை கம்பேர் பண்ணும்போது இது பட்ஜெட் கேட்டகரியிலேயே காம்பீட் பண்ணுது. உதாரணத்துக்கு சன்ரூஃப் போன்ற எந்த விஷயமும் இந்த கார்ல அவைலபிளா இருக்காது. 1.2 லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜின் இந்த காரோட ஒன் அண்ட் ஒன்லி பவர் ட்ரெயினா இருக்கும். 10 to 12 lakhs தான் இந்த பசால்ட் மிட் சைஸ் எஸ்யூவி ஸ்பேஸ்ல காம்பீட் பண்ணுது. கியா நிறுவனத்தோட பிரீமியம் எம்பிவியான கார்னிவல் இந்தியால லான்ச் ஆன சமயத்துல இருந்தே பெரிய அளவுக்கு விற்பனை ஆகல அப்படின்னாலும் கியாவோட பிராண்ட் இமேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. குளோபல் லெவல்ல பல மார்க்கெட்ஸ்ல இந்த காரோட அப்கிரேடட் வெர்ஷனை ஏற்கனவே லான்ச் பண்ணிருக்காங்க. பட் சர்ப்ரைசிங்லி ஏற்கனவே பண்ண மாதிரி லோக்கல் ப்ரொடக்ஷன் இல்லாம சிபியூ இம்போர்ட்ல லான்ச் பண்ணவிருக்காங்க. இதன் காரணமா காரோட பிரைஸ் கிட்டத்தட்ட 50 லட்சத்துல இருந்து 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கியாவோட குளோபல் குவாலிட்டி இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால ஒரு சில டேக்கர்ஸை இந்த கார் சென்றடையும். 7, 9 மற்றும் 11 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ல டீசல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட இந்த கார் அவைலபிளா இருக்கும். இனோவா ஹை கிராஸ், டொயோட்டா ஃபார்ச்சுனர் போன்ற டாப் அண்ட் வேரியன்ட்ஸோட இந்த கார் கம்பீட் பண்ணும். லிமோசைன் செக்மெண்ட்ல வேற எந்த காரும் இல்லாத காரணத்தினாலையும் இந்த காருக்கு காம்படிஷனே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஹியூண்டை கிரெட்டா மிட் சைஸ் எஸ்யூவியோட நம்பர் 1 காரா பல ஆண்டுகளா நீடித்து நிலைச்சிருக்கு. ரீசெண்டா அவங்க ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ண பிறகு மாதம் 15,000 கார்களுக்கு மேல ஈஸியா விற்பனையாகுது. இதன் காரணமா லான்ச் பண்ணி 6 மாதத்துக்குள்ளாகவே 1 லட்சம் கார்கள் அப்படிங்கிற அசாதாரணமான சாதனையை ஈஸியா அச்சீவ் பண்ணிருக்காங்க ஹியூண்டை நிறுவனம். இந்த செக்மெண்ட்ல முன்பு மாதிரி இல்லாம இப்போ எக்கச்சக்கமான காம்படிஷன் இருக்கு. உதாரணத்துக்கு மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா, டொயோட்டா ஹைரைடர், ஸ்கோடா குஷாக், ஃபோக்ஸ்வேகன் டைகூன், ஹோண்டா எலிவேட் அப்படின்னு பல கார்கள் இருந்தாலும் ஹியூண்டை கிரெட்டாவோட சக்சஸை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியல. மேலும் ஹியூண்டை நிறுவனம் 33,000 பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆவரேஜா ஹியூண்டை கிரெட்டாவோட வெயிட்டிங் பீரியட் 10 வாரமா இருக்கு. எம்ஜி நிறுவனத்தோட கிளவுட் ஈவி இந்தியால லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ரூமர்ஸ் ஏற்கனவே பல இடங்கள்ல வெளிவந்திருந்தது. இப்போ எம்ஜி நிறுவனத்தோட அபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்லயே கிளவுட் ஈவியோட டீசர்ஸை வெளியிட்டு வராங்க. பெரிய டூவல் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ரெக்லைனபிள் ஃப்ரண்ட் சீட், 360 டிகிரி கேமரா, அடாஸ் ஃபீச்சர்ஸோட கிளவுட் ஈவி இந்தியாவோட மோஸ்ட் பிரீமியம் ஈவியா மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட்ல வலம் வர இருக்கு. கிட்டத்தட்ட 20 lakh பிரைஸ் பாயிண்ட்ல எம்ஜி நிறுவனம் இந்த காரை டார்கெட் பண்றாங்க. நிசான் நிறுவனம் கடந்த வாரம் எக்ஸ்ட்ரைல அபிஷியலா ரிவீல் பண்ணிருந்தாங்க. பல மீடியாஸும் இந்த காரை ரிவ்யூ பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த காரோட பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பானதாக இருந்தாலும் கொடுக்கிற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த கார்ல நெசசரி ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. மேலும் நிசான் நிறுவனத்தோட மேக்னெட் ஃபேஸ் லிஃப்டும் அடுத்தடுத்து லான்ச் ஆக இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிசானோட பொசிஷன் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிரீமியம் செக்மெண்ட்ல காம்பாக்ட் டைமென்ஷன்ல கார்களை ப்ரொடியூஸ் பண்ற மினி கூப்பர் இப்போ அவங்களுடைய லேட்டஸ்ட் ஜெனரேஷன் மினி கூப்பர் எஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. 44,90,000 ரூபாய்க்கு இந்த காரை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த காரோட சிறப்பு அம்சமா 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 204 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல இருக்கிற 9.4 inch ரவுண்ட் OLED டச் ஸ்கிரீன் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கார்ல முக்கியமான விஷயமா லாஸ்ட் ஜெனரேஷன் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினா இந்த மினி கூப்பர் எஸ் வாங்க முடியும். இதற்கு அடுத்து வரப்போற அனைத்து கார்களுமே எலக்ட்ரிக் கார்களா தான் இருக்கும் அப்படின்னு அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. சோ கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரி நடந்த முக்கியமான நிகழ்வுகளுக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.